ஒரு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவர், பேராலிட்டிக் அட்டாக் ஆகி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி பேசவே முடியாத நிலைமையில் இருந்த அவர் வந்து இந்த நியூரோலிங்க் தொழில்நுட்பத்தின் மூலமாக பல யூடியூப் சேனல்களுக்கு அவர் குரல் பதிவை அவர் அனுப்பிகிட்டே இருக்கார். குரலில் வந்து அவர் வந்து வர்ணனை பண்ணிகிட்டே இருக்கார். இன்றைக்கி அவர் ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டுருக்கார். அந்த அளவுக்கு வாய் பேச முடியாத ஒருவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப்க்கு வந்து குரல் கொடுக்குறாருன்னா எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூரோலிங்க்னு ஒரு தொழில்நுட்பம். அதாவது என்னென்னா, நம்முடைய காதுக்கு பின்னாடியிலிருந்து ஒரு ஒயர் மாதிரி மேலே போய் மூளையோடு சேர்த்து அதை வந்து தொடர்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அதையுமே வந்து சுருக்கி இன்றைக்கி ₹5 நாணயம் அளவுக்கு ஒரு சின்னதாக உருவாக்கிட்டாங்க அந்த கருவியை. அதை நம்முடைய கபாலத்தை திறந்து நம்முடைய மண்டை ஓட்டுக்குள்ளே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த அறுவை சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ டேயில் அதை பண்ணிடுறாங்க. இதை பண்ணுறது யாருன்னா ரோபோக்கள் தான் இந்த அறுவை சிகிச்சையை பண்ணுது. அதை பண்ணி நமக்கு தலைக்குள்ளே அதை வச்சுருவாங்க. அது ஒரு நாள் முழுக்க சார்ஜ் நிற்கும். ப்ளூடூத் மூலமாக நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அந்த எக்யூப்மெண்ட்டை. அது என்ன பண்ணுதுன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையுமே கணினி புரிந்து கொள்கிற மொழிக்கு அதை மாற்றி கொடுக்குறது. அப்போது கணினிக்கு தேவையான கட்டளைகள் வந்த பிறகு கணினி தானாக செயல்பட ஆரம்பிக்குது. கணினிக்கு முன்னாடி இருந்து ஒருத்தர் எப்படி செயல்படுத்துவாரோ அதை இந்த கருவி வந்து என்ன பண்ணுதுன்னா அவருடைய சிந்தனையவே வந்து அந்த மொழியில் மாற்றி கொடுக்குது. இதுதான் அதனுடைய வேலை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அது வந்து அந்த கணினி வந்து செய்யுது.